Hey guys, welcome back to my channel. If you are new here, then my name is Kausalya. So இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ப்ராடக்ட் இல்லாமல் சிரம் அது இதுன்னு இல்லாமல் எப்படி சிம்பிளான ப்ராடக்ட் வச்சு எப்படி உங்களோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் எஃபெக்டிவாக பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி ஆக்சுவலி எனக்கு லீவ் ஆஃபீஸ். ஸோ நான் வந்து எப்படி மார்னிங் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீனை பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோ. ஸோ இந்த மாதிரி லீவில் இருக்கும்போது ஆப்வியஸாக நம்ம ஈவினிங் தான் குளிப்போம். ஸோ நானும் ஈவினிங் தான் குளிக்க போகிறேன். ஸோ மார்னிங் எப்படி உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ த்ரூ அவுட் த டே உங்களோட ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லையா? ஸோ சன்ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ சிம்பிளான ப்ராடக்ட் வச்சு இதெல்லாம் நெசசரி ப்ராடக்ட், மேண்டேட்டரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னே சொல்லிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வச்சு நீங்கள் எப்படி வந்து உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் நோட்டிஃபைட் ஃபார் மை அப்கமிங் வீடியோஸ். இப்போ வாங்க பார்க்கலாம். ஸோ நான் என்னோடய ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி இப்போ தான் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு வந்து சோப் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ சோப் யூஸ் பண்ண அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காண்டி நான் வந்து டவ் சோப் யூஸ் பண்ணி இன்றைக்கி நான் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு ஆக்னி ஸ்கின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சலிசிலிக் ஆசிட் இருக்கிற மாதிரி டெர்மாலேருந்து உள்ள ப்ராடக்ட் ஆக்சுவலி இது. இந்த மாதிரி சலிசிலிக் ஆசிட் இருக்கிற மாதிரி உங்களோட ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுல நிறைய மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கோம். நான் அதை பற்றினா கூட ஒரு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். ஸோ இது எப்படிலாம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் நம்மளோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உடனே வாஷ் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ உங்களோட ஃபேஸில் இதை அப்ளை பண்ணிவிட்டு 30 செகண்ட்ஸ் உங்களோட ஃபேஸில் இது அப்படியே இருக்கணும். ஸோ தட் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சலிசிலிக் ஆசிட் இருக்குது, ஸோ இல்லை ஒரு சிரம் பேஸ்ட் ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் இருந்தது அப்படின்னா உங்களோட ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகும் இல்லையா? ஸோ அப்சர்வ் ஆனால் தான் அதுக்கான ரிசல்ட் இருக்கும். ஸோ நார்மலாக லைட்டாக போட்டு தேய்ச்சிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா இட்ஸ் நாட் குன் ஒர்க். ஸோ அதுக்காண்டி நான் இதை ஜஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இதை பற்றின வீடியோ கூட நான் செப்பரேட் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா நியூட் அப்படின்ற பிராண்ட்லேருந்து இந்த மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். ஸோ இது ஆக்சுவலி புது மாய்ஸ்சரைசர். நான் வந்து ஜஸ்ட்டு நான் ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி நான் நிறைய நாள் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி வந்து நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் இதை எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னோடய ஃபேஸில் ஃபுல் அப்ளை பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசர் எப்போவுமே ரொம்ப முக்கியம் உங்களோட ஸ்கின்னுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு பெருசாக வந்து பாக்கெட் மணிலாம் கிடைக்காது, உங்களுக்கு ஸ்கின் கேர்லாம் பண்ண முடியாது அப்படின்னா தாராளமாக ஒரே ஒரு மாய்ஸ்சரைசர் அட்லீஸ்ட் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஒரே ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் காலேஜ் படிக்கிற வரைக்கும் அட்லீஸ்ட் மாய்ஸ்சரைசராவது உங்களோட ஃபேஸில் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மாய்ஸ்சரைசர். ஸோ கழுத்துக்குமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணாதான் உங்களோட ஸ்கின்னில் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ கண்டிப்பாக தெரியாது, நீங்கள் பண்ணும்போது தெரியாது. ஆஃப்டர் 2-3 இயர்ஸ் வந்து உங்களோட பழைய ஃபோட்டோலாம் எடுத்து பார்க்கும்போது உங்களோட ஸ்கின் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். எனக்கு கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸில் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். ஸோ நான் வந்து மாய்ஸ்சரைசர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் என்னோடய ஸ்கின்னில். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸோ எனக்கு நான் சிம்பிளான ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பண்ண போகிறேன் இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இந்த சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே உங்களோட ஸ்கின்னில் வந்து அந்த மாய்ஸ்சரைசர் அப்சர்வ் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு உடனே நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு ஸ்கின் கேர் பண்ணுறது பிடிக்காது இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரு க்ரீஸியாக ஒரு மாதிரி நிறைய எடுத்து உங்களோட ஃபேஸில் ஏதோ அப்ளை பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காண்டி நான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் ஸோ நெக்ஸ்ட் இந்த சன்ஸ்க்ரீன் எப்போவுமே 2 ஃபிங்கர் ரூல் தான் அப்ளை பண்ணணும். ஆக்சுவலி இது எடுத்தால் லைட்டாகவே லைட்டாக எடுத்ததுக்கு இவ்வளோ நிறையா வந்துடுச்சு. இட்ஸ் ஃபைன். ஓகே. ஸோ இது வந்து எம்கஃபைனில் உள்ள சன்ஸ்க்ரீன். ஸோ உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக டாட்டா வச்சுக்கோங்க. அண்ட் கழுத்துக்கும் எப்போவுமே காதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. இப்போது உங்களோட ஸ்கின்னில் ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க.
நிறைய பேருக்கு சன்ஸ்க்ரீன் பிடிக்காது. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் போட்டோன்னா அப்படியே ஒயிட் அந்த ஒயிட் பேச்சஸ் நிறைய வரும் உங்களுக்கு. ஒரு மாதிரி பளிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். எனக்குமே இது பிடிக்காது சுத்தமாக. பட் இந்த சன்ஸ்க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா, நானே ரொம்ப டவுட்டில் ஆக்சுவலி நான் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வாங்கினேன். பட் உண்மையாகவே செம்மையாக இருக்குது. ஒரு வாட்ரி க்ளோ உங்களுக்கு ஃபேஸில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ் பண்ணலாம். செம்மையாக இருக்குது. தெரியுதா? ஒரு 30 செகண்ட்ஸில் உங்களோட ஸ்கின்ல ஈவனாக அப்ளை ஆயிரும், லைக் அப்சர்வ் ஆயிரும். செம்மையாக ஒரு ஒரு க்ளோ கொடுக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி க்ளோ பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அப்படியே கூட போய்க்கலாம். ஸோ மேலே எதுவும் பவுடர் அந்த மாதிரி இல்லை காம்பேக்ட் எதுவும் வச்சு செட் பண்ணாமல். ஸோ சன்ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஆல் ஓவர் ஃபேஸ் அப்ளை பண்ணியாச்சு, காதுக்கும் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ உங்களோட கழுத்து எப்போவுமே மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபேஸ்க்கு இந்த ஸ்டெப் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு லிப்பை கண்டிப்பாக கேர் பண்ணிக்கணும். ஸோ லிப் கேருக்கு நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வில்வாலேருந்து இந்த லிப் பாம் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த லிப் பாம் பற்றி நான் ரிவ்யூ வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் வந்து மேலே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த வில்வாலேருந்து இந்த லிப் பாம் வந்து நான் என்னோடய லிப்பில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் டெய்லி ஆக்சுவலி என்னோடய வீடியோக்கு ரெடி ஆவேன். எனக்கு வந்து இன்னொரு சேனல் இருக்குது, லானவேஷன் சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. ஸோ அதில் எஜுகேஷன் கண்டென்ட் வந்து நிறையா அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு இந்த மாதிரி தான் ரெடி ஆவேன். ஜஸ்ட்டு ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு லிப் பாம் போட்டுட்டு நான் வந்து வீடியோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ லிப் கேர் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணி நீங்களும் உங்களோட டேயை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து ஒரு சில டைம் வந்து வீடியோ பண்ணணும் அப்படின்றதுனால ரொம்ப ஆயிலியாக தான் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு பவுடர் அப்ளை பண்ணுவேன். ஸோ நார்மல் பவுடர் ஆக்சுவலி இது வந்து பான்ஸில் இருந்து சாண்டல் பவுடர். ஸோ இதை ஜஸ்ட் நான் அப்ளை பண்ணிப்பேன் என்னோடய ஃபேஸில். ஸோ வெயிட் மினிட். ஸோ எனக்கு அந்த மேட் ஃபினிஷ் எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். பட் எனக்கு இந்த மாதிரி க்ளோவும் பிடிக்கும். பட் நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுனால ஜஸ்ட் நான் பவுடர் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை தவிர்த்து நான் மேக்கப் எதுவுமே என்னோடய வீடியோக்காண்டி போட மாட்டேன். அதில் எப்படின்னா என்னோடய எஜுகேஷ்னல் கண்டென்ட் சேனலுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் ரெடி ஆவேன். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஆயிலி எஃபெக்ட் போய் உங்களுக்கு ஒரு க்ளோ ஒரு மேட் லுக் இருக்கும். ஸோ ஒரு மேட் ஃபினிஷில் உங்களோட ஃபேஸ் இருக்கும். ஸோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் மேட்டாக இருக்குது இப்போது. ஸோ டேரெக்டாக இப்போ ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த பர்ஃப்யூம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த பர்ஃப்யூம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெஷ் ஃபீலில் என்னோடய டேயை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுங்கள், அதுதான் மெயின் திங். இல்லை ஸோ நிறைய பேர் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ண மாட்டோம். ஸோ மறக்காமல் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுங்கள், அதுவும் மார்னிங் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஸ்கூல் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் மாய்ஸ்சரைசர் போடுங்க. அண்ட் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் அண்ட் ஒரு லிப் பாம் வாங்கி வச்சுக்கோங்க, நான் சொன்ன மாதிரி. அண்ட் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பை பாய், டேக் கேர், பாய்.